உள்ளதை உள்ளபடி சொல். இதுதான் பழமொழி. கதை என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாமா? வாங்க. அழகே அழகே எதுவும். ஒரு ஊரில் வேலாயுதம் அப்படிங்கிற ஒரு மனிதன் வாழ்ந்துட்டு வராரு. அவர் கூட கபிலன் அப்படிங்கிற இன்னொரு நபர் வாழ்ந்துட்டு வராரு. கபிலனோட தொழில் ஒருத்தங்க கிட்ட ஏமாற்றி வாங்குற பொருளை நல்ல பொருள் அப்படின்னு சொல்லி விற்றுருவார். எந்த பொருளுமே நல்லதாகவும் வாங்கி விற்க மாட்டார், அதிகமான விலைக்கும் கொடுத்து அவர் விற்பார். அவர்கிட்ட அதிகமாக இருந்தது பொய் மட்டும்தான், நேர்மை இல்லவே இல்லை. வேலாயுதம்ங்கிற நபர் ஒரு சிறிய தொழில் பார்க்குறாரு. அவர் ஒரு பழக்கடை வச்சுருக்கிறாரு. அந்த பழக்கடையில் வர்ற வியாபாரத்தை வச்சு அவர் நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு வர்றாரு. அழுகுன பழங்கள் யாருக்கும் கொடுக்கவே மாட்டார், எந்த ஒரு கெட்ட பொருளையும் நல்ல பொருள்னு சொல்லி விற்கவே மாட்டார். இப்படி வாழ்க்கை வாழ்ந்துட்டு வராரு. அப்போ வேலாயுதம் கபிலன்ட்ட அடிக்கடி சொல்வார், நீ குறைவான பொருள் விலைக்குள்ள பொருளை அதிக விலையே விற்கிற, நல்ல பொருளையும் தரமான பொருளையும் நீ வாங்கி கொடுக்கவே மாட்டேங்கிற, இதனால் மக்களுக்கு நிறைய பிரச்சனை வரும், இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்கிறாரு. பொய் சொல்லி வியாபாரம் பண்ணாத, நல்ல முறையில் உனக்கு கிடைக்க வேண்டிய கூலி மட்டும் கிடைத்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வேலை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதிக டைம் வேலாயுதம் கபிலனுக்கு சொல்கிறாரு. ஆனால் கபிலன் கேட்கவே இல்லை. அவர் அதை ஒரு பெருசாகவே எடுத்துக்கவே இல்லை. வேலாயுதத்தை பார்த்து கேலி தான் பண்ணுவார். இவன் ரொம்ப உண்மையாக இருக்கான், ரொம்ப ஒரு நாள் கழித்து ஏமாற போகிறான், எல்லோரும் உடனே ஏமாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாக இருந்தால் யாருக்குமே இப்போ உள்ள காலத்தில் பிடிக்கவே இல்லை. ஆனால் என்றைக்குனாலும் நமக்கு உண்மை தான் வெற்றியை கொடுக்கும். பொய் பேசும்போது இனிக்கும், ஆனால் அது ஒரு நாள் வெளியே வரும்போது ரொம்ப கசக்கும், ரொம்ப ஒரு மன கஷ்டத்தை கொடுக்கும். பொய் அதாவது உண்மை பேசுனா அந்த உண்மை அந்த நேரம் ரொம்ப பெருசாக தெரியாது, ஆனால் அதுக்கு கண்டிப்பாக தோல்வியே கிடையாது. இப்படி நாட்கள் போயிட்டுருக்கு. அப்போ ஒரு நாள் மன்னர் சொல்கிறாரு, இந்த ஊரில் எல்லாமே தெரிஞ்சுக்கணும், எனக்கு அடுத்த வாரம் சந்தையில் போய் எனக்கு ஒரு நல்ல மனிதனை, நேர்மையான மனிதனை அழைத்துட்டு வா அப்படின்னு சொல்லி மன்னர் அமைச்சர்கிட்ட சொல்கிறார். அமைச்சர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எப்படி நல்ல மனிதனை கண்டுபிடிக்கிறதுக்கு, இந்த உலகத்தில் எல்லாருமே பார்க்கறதுக்கு வெளியில் நல்லவங்களாம் தெரிவாங்க, ஆனால் அவங்ககிட்ட அழுக்கு நிறைய நிறைஞ்சிருக்கும். உள்ளே எப்படி நல்லவங்களா இருக்காங்க அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்கிறாரு. அப்போ அமைச்சருக்கு ஒரு யோசனை வருது. நம்ம ஒரு மாறு வேடத்தில் போகலாம், ஒரு பையில் நாணயம் வச்சுட்டு போகலாம், அந்த தங்க நாணயத்தை கீழே போடலாம், யார் நேர்மையாக எடுத்து தராங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஏன்னா சந்தை கூடுற இடம், அதிக மக்கள் புழங்குற இடம். போயிட்டுருக்கிறாரு. போகிற வழியிலேயே அவருடைய பையை கீழே போடுறாரு. கீழே போட்ட உடனே வேலாயுதம் அதை பார்த்துட்டு அதை எடுத்து வச்சுக்கிறாரு. யாராவது வந்தால் இந்த பையை திருப்பி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிறாரு. அதை பார்த்த கபிலன் திருப்பி வேலாயுதத்துட்டு வராரு. கொண்டா இந்த பையில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ பையை கொடுக்குறாரு. அதுக்குள்ளே தங்க நாணயம் இருந்துச்சு. அந்த தங்க நாணயத்தை பார்த்தோன்னே வேலாயுதம் பிடுங்கிக்கிட்டு இதை நம்ம எண்ணக்கூடாது, எடுக்கக்கூடாது, இது வேறு ஒருத்தரோடது, அவர் வருவரை நம்ம காத்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ கபிலனுக்கு ரொம்ப கோபம், கூட நம்ம 2 பேரும் பாதி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, நான் தரமாட்டேன், இது யார் வருவாங்களோ அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணி காத்திருந்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இப்படி கொஞ்ச நேரம் ஆச்சு. மறுபடியும் அந்த அமைச்சர் மாறுவிடத்தில் அந்த வழியாக வராரு. இங்கே ஏதாவது பை கடந்தா பார்த்தீங்களா அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ வேலாயுதம் சொல்கிறாரு, இதுதான் உங்கள் பையான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வேலாயுதத்திட்ட அந்த அமைச்சர் கேட்குறாரு. அப்போ அந்த அமைச்சர் சொல்கிறாரு, அடுத்தவங்க பொருளை பிரித்து பார்க்குறதுக்கு எனக்கு உரிமை இல்லை, அந்த ஆசை எனக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கபிலன் சொல்கிறாரு, இல்லை இதுக்குள்ளே காசு இருக்குது, நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நான் தான் அதை எடுத்தும் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி பொய் சொல்கிறாரு. இதை பார்த்த அமைச்சர், சரி இதுக்குள்ளே எவ்வளவு தங்க நாணயம் இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்குள்ளே 100 தங்க நாணயம் இருக்குது அப்படின்னு சொல்லி கபிலன் யோசிக்காமல் பொய் சொல்கிறாரு. அப்போது அந்த அமைச்சர் தன்னுடைய வேடத்தை கலைக்கும் போது அந்த அமைச்சர் அப்படிங்கிறத பார்த்த உடனே கபிலன் அப்படியே ஒரு ஸ்டெப்பு பின்னாடி போயிட்டார். பின்னாடி போனோடனே அந்த அமைச்சர் சொல்கிறாரு, இந்த இதில் நேர்மையாக நடந்துக்கிட்டது வேலாயுதம் தான், இதுக்குள்ளே 10 தங்க நாணயம் இருக்குது, நான் வேணுமென்று தான் போட்டு போனேன், ஊரில் என்னென்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு கொள்வதற்காக மன்னருக்கு ஒரு நேர்மையான மனிதர் தேவைப்பட்டார், அந்த நேர்மையான மனிதனை தேர்ந்தெடுக்க தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே அந்த கபிலன் வெக்கத்தில் தலையை குனிஞ்சிட்டு வேலாயுதத்தை அமைச்சர் கூட்டிகிட்டு போய் ஒரு நல்ல பதவியை கொடுக்குறாரு. அவருக்கு வாழ்க்கை இன்னும் நல்லாவே மாறிச்சு. அப்பவும் அவர் உண்மையும் நேர்மையும் பொய் சொல்லாத ஒரு குணமும் வாழ்ந்துட்டு வந்தார். இதை பார்த்த கபிலன் அன்னையிலிருந்து திருந்துறாரு. இனி நம்மளும் உண்மையாக நேர்மையாக அடுத்தவங்களை ஏமாற்றாமல் வாழணும் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டாரு. நம்ம உழைப்பு நேர்மையாகவும் வாழ்ந்துட்டு வராரு. யாருக்கிட்டனாலும் உள்ளதை உள்ளபடி சொல்வார், பொய் பேச மாட்டார், ஏமாற்ற மாட்டார். ஆமாங்க, நம்ம ஏதாவது ஒரு வார்த்தைகளை அதிகமாக சேர்த்து சொன்னால் கூட அது ஒரு
பொய்யா தான் மாறுமே தவிர அந்த வார்த்தை வந்து உண்மையாக இருக்காது. உள்ளதை உள்ளபடி தான் சொல்லணும். இதுதான் அந்த பழமொழிக்கு ஏற்ற ஒரு கதை. இந்த மாதிரி கதைகளை பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.